Hi friends, welcome back to IGNOU Pulse. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IGNOU கோர்ஸோட வேலிடிட்டி டைமும் அதோட கம்ப்ளீட்டோட டைம் லைனும் தான் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன கோர்ஸ் எடுத்துருக்கிறோமோ அந்த கோர்ஸில் நம்ம எத்தனை வருஷம் படித்து முடிக்கிறோம், ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரானா எத்தனை வருஷம் நம்ம இக்னோட படிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே சேரும். ஏன்னா நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்துட்டாலே அதோட எக்ஸாம்ஸு, அசைன்மெண்ட்டு, ப்ராக்டிக்கல், ப்ராஜெக்ட் எல்லாமே சேர்த்து நம்ம கொடுக்குற டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும். அப்படி நம்ம கொடுக்குற டைம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இப்போ நீங்கள் பிகாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நம்ம பிகாம் 3 இயர்ஸுக்குள்ளே நம்ம முடிச்சிருக்கணும். ஏன்னா 3 இயர்ஸை விட நம்ம இக்னோவில் எக்ஸ்ட்ரானா ஒரு 2 இயர்ஸும் கூடி கொடுப்பாங்க இல்லையா. அப்போ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த 3 இயர்ஸுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியல, இல்லை சப்போஸ் எக்ஸ்டர்ன் பீரியடில் கூட நம்ம முடிக்க முடியல அப்படின்னா மினிமம்லேயும் முடிக்க முடியல, மேக்ஸிமம் டைம்லேயும் முடிக்க முடியலன்னா நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம அந்த கோர்ஸை படிக்க வேண்டியதாக இருக்கும். திரும்ப அட்மிஷன் எடுத்து திரும்ப ஃபீஸ் பே பண்ணி அப்புறம் நம்ம முதல்ல வாங்கின க்ரெடிட்ஸில் இருக்கும் இல்லையா, சப்ஜெக்ட்ஸோட க்ரெடிட்ஸ் எல்லாமே நமக்கு மிஸ் ஆகிட்டு போயிடும். அதனால் நம்ம எப்போவுமே ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம்னா அந்த கோர்ஸோட டைம் டியூரேஷனில் நம்ம படித்து முடிக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு கோர்ஸோட வேலிடிட்டியும் நம்ம பார்க்கலாமா. இப்போ நம்ம சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். இதே நம்ம டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம அதில் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். இதே நம்ம பிஜி அதாவது போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா நம்ம எம்ஏ, எம்காம், எம்பிஏ இந்த மாதிரி எடுத்துருக்கோம். நம்ம மினிமம் 2 இயர்ஸ் கோர்ஸ் ஆனால் கூட நமக்கு கம்ப்ளீட் பண்ண மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் டைம் தருவாங்க. இதே நம்ம யூஜி ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம +2 முடிச்சு டிகிரி ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா பிஏ, பிகாம், பிசிஏ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் நம்ம 3 இயர்ஸுக்கு பதிலாக 3 இயர்ஸ் ப்ளஸ் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம மினிமம் டைம் 3 இயர்ஸில் நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னா நம்ம இக்னோவில் செமஸ்டர் வைஸ் இல்லைன்னா இயர் வைஸ் நம்ம ரீரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு சில டைம் எக்ஸ்டென்ஸில் கிடைக்கும். ஆனால் அதை நம்ம அன்லிமிட்டட் டைமாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ சீக்கிரமாகவே நம்ம முடிக்கணும் இல்லையா. அப்புறம் நம்ம என்ன கரெக்டான ட்ராக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கணும். டேர்ம் அண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அசைன்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கிரேட் கார்டு, அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னாலே நம்மளால் நம்ம கோர்ஸை கரெக்ட் டைமுக்கு முடிக்க முடியும். ஸோ எப்போவுமே அசைன்மெண்ட், கிரேட் கார்டு, ரீரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே நம்ம போர்ட்டலில் போய் ரெகுலராக செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.